உங்க பெரிய மாமன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கத்துக்கு உனக்கும் பரிசம் போட சம்மதம் ஆயிட்டு வந்துடுறேன் புள்ள. எக்கத்தை பாரு. தங்காக்கால நான் பாக்கணும் சொல்லுங்கப்பா. கூடிய சீக்கிரம் பார்க்கத்தானே போறேன். பிறந்த வீடு இதா இருந்தாலும் மழப்பூர் வீடு அதானம்மா. டபுள வாய்க்கு ருசியா பாயாசம் பண்ணி வை, நான் வந்துடுறேன். மளிகை கடையில இருந்து சலூன் வரைக்கும் மானம் போகுது. கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெள்ள கிளம்பினா கூட ஏண்டா நம்பி பொண்ணு பார்க்க போறியான்னு கிண்டலா கேட்கலாம். காதுல விழுத என்னடா நீ வேணா பாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கல்யாணமாகாத கன்னி பையனோட வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. உன்னை ஏமாத்தி உன் தலையில முழகா இருக்கே. இங்க ஒருத்த வந்து நிக்கிறானா இல்லையா பாரு. நமஸ்காரம். வான்னு கூப்பிட. அதான் கல்யாணமே ஆமாட்டேங்க. உள்ள வாங்க. ராஜமன்னார்னு பேரு, மெட்ராஸ்ல இருந்து வர. அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டும். உங்க பையன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். பொண்ணு யாரு? ஏன் என் பொண்ணுதான். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஜாடியா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சிருக்கு. பொண்ண பார்க்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். பின்ன சார், எங்க அப்பாவுக்கு 22 வயசு ஆகும் போது நான் பிறந்துட்டேன். எனக்கு வயசு 30 ஆறுது. இன்னும் கல்யாணம் ஆல. இதுக்கெல்லாம் இப்படி கோவப்படலாமா? மாப்பிள மாப்பிளையா நிக்குது. ஓய், வந்தது வராதுமா. அவனை போய் என் மாப்பிள்ளைன்னு சொல்றேன். பின்ன உன்னைய சொல்லுவார். தீச்சிட்டேன். மாப்பிள்ள மேல ஒரு வாஞ்சதான். சம்பந்தி யாரையா சம்பந்தி? எனக்கு பொண்ணை கொடுக்க முடியுங்கிறேன். இவாளை மீறி கொடுத்துட முடியுமா? கொடுக்க விட்டுருவாள. எதுக்கு முழு மனசோட முயற்சி பண்ணுங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்பம் புள்ள உறவே முறிஞ்சு போயிடும். இவட சீட்டாளும். சீட்டாடியே சொத்தை அழிப்போம். மாப்பிள்ளையே உங்களை பத்தி அசிங்கமா பேசிட்டு போறாரு. அவன் நடக்கா புள்ளைய தத்தவன். பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் 31 பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிருக்கேன். இது வரைக்கும் 31 பொண்ணை பத்து வைத்தறிச்சல நீ கொட்டின்னு இருக்க. உன்னை விடுறதில்லடா. அப்ப நான் 32வது இடம்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல 10,000 ரூபாய் வரதட்சணை கேட்டோம். அவன் 9,900 வரை தரேன்னு சொன்னா. அப்படியா? நாங்க வேண்டான்னு வந்துட்டோம். படுபாவி, என்ன ஒரு ஈன புத்திதான் உனக்கு. துஷ்டா. வரேண்டா வரேண்டா. நான் 10,000 ரூபாய் தரேன். பையனுக்கு ரேமான் சூட் கேட்டோம். அவ ரொம்ப கஷ்டம்னா அந்த பொண்ணையே வேண்டான்னுட்டோம். ரேமான் சூட் தானே, நான் வாங்கி தரேன். வைர மோதிரம் போடணும்னு சொன்னோம். ஒத்துண்டா. கடைசியில தங்கத்துலதான் போடுவேன்னு சொன்னா வேண்டாம் சொல்லிட்டோமே. இன்னொரு இடத்துல ஸ்கூட்டர் வேணும்னோ அவன் லூனாதான் முடியும்னு சொன்னா நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டோம். நீங்க எவ்வளவு நியாயமா நடந்துட்டு இருக்க. நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் ஜாம் ஜாம்னு பண்ணி கொடுத்துறேன். எங்களுக்கு பரம சந்தோஷம். அப்படியா? காதல என்ன? ஒண்ணு இல்ல, கார்த்தால கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுதான் பூ வச்சிருக்கேன். காதல பூவா? வச்சுக்கோங்க. இந்தாங்க, காபி சாப்பிடுங்க. இருக்கட்டும். யாரது? மாமியா? ஆடாடாடாடா, கிரகணி கிரகலட்சுமி. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டம் இருக்கு. இந்த ஆத்துல லட்சுமியை தாண்டவம் ஆடுறான்னா அது மாமியாரதான். காபி சாப்பிடுங்க. ஆமா, கல்யாணம் வரைக்கும் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஓ, இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்கே அத சொல்லலா? அதுக்கு வேணுங்க. இப்பதான் எனக்கு ஒரு அருமையான ஐடியாவே வருது. என்ன? பேசாம இருங்க. என்னது? மாமி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல வச்சுடலாமா? என்னது? குழந்தைகள் ஃபர்ஸ்ட் நைட் சொன்னேன். ஐயோ கஷ்டம். வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. அப்படியா? அன்னைக்கு வந்து எல்லாம் பொண்ணை பார்த்துடலாம். அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சுடலாம். பரம சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி, வரேன் மாமி. வாங்க. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். குழந்தை யாரு? உங்க பொண்ண? ஆமா. பேர் என்னம்மா? வைதேகி. வைதேகியா? நீ அடடடே நல்லா இரு. வேர்ல்ட் ஆறுதல். எவை உங்க அக்கா மங்களத்தை எனக்கு மகளா பெற்றதை விட உங்க வீட்டுக்கு மருமகளா தான் பெற்றிருக்கிறேன். யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு இப்ப என்ன? என்னவே அப்படி சொல்லிட்டீரு? மங்களத்துக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது. வர்ற வெள்ளிக்கிழமை பரிசம் கொள்ளவான்னு கூப்பிடுதியாளா? சின்ன வயசுல பெத்தவங்களை பறி கொடுத்த எங்களை அனாதைங்கிற நினைப்பு தெரியாம வளர்த்துட்டீங்க. அதுக்காக சம்மதிக்கணும் தான். ரொம்ப நன்றி தம்பி. அப்ப
எங்க அப்பாவை விட்டு போன சொத்தெல்லாம் காப்பாத்தி எங்ககிட்ட அப்படியே ஒப்படைச்சீங்க. அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? தம்பி படிப்பை பத்தி நான் கவலைப்படாதப்போ மாமா தான் அதிக அக்கறை எடுத்தீங்க. அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். என்ன தம்பி, எங்க அம்மாவுக்கு தான் திக்குவாய்னா போன அக்காவுக்கும் திக்குவாய். அது மங்களத்தையும் விட்டு வைக்கல. மாணிக்கம் மங்களத்தை கட்டிக்கிட்டா நாளைக்கு பிறக்க போற குழந்தையும் திக்குவாயா இருந்துட்டா இந்த காரணத்துக்காக நான் சம்மதிக்கலன்னு சொன்னா மாமா தப்பா நினைக்க மாட்டீங்க. நீங்க குடும்பத்துக்கு பெரியவங்க. நீங்களே மாணிக்கத்துக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. என்ன மாமி, ராஜமன்னார் இல்லையா? எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு மாமா. ஆமா, உன்னை காலையில சேர்த்துக்கவே இல்லையாமே? இல்ல மாமா, என்ன போக வேண்டாம்னு நிறுத்திட்டா. ஆமா, என்ன பொல்லாத படிப்பு. இப்ப என் பொண்ணை நான் படிக்க வச்சிருக்கேனா? என் பொண்ணை பார்க்க வரவங்க எல்லாம் பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அயோக்கிய ராஸ்கல். ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா? அவளுக்கு என்ன குறைச்சல்? லட்சணமா இருப்பா என்ன மாதிரி. என்ன கண்ணு கொஞ்சம் ஒன்றரை, அவ்வளவுதான். உங்க மாதிரி நல்லா அவசரமா இருப்பாளோ இல்லையோ? நல்ல உயரம், 3 அடி, வளர வேண்டிய வயசு 32 ஆறுது. நல்ல நிறமா இருப்பாளா? நேரத்துக்கு என்ன குறைச்சல்? நெருப்பணைச்ச மாதிரி இருப்பா, கொஞ்சம் கருப்பு. ஏமாமா, இருட்டுல வந்தா முட்டிக்க மாட்டேளோ? ஏன் முட்டிக்கிறோம்? பள்ளி எடுப்பா இருக்கோ இல்லையோ, டார்ச் லைட் மாதிரி நான் ஒரு ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன குறைகளுக்காகவா கல்யாணம் ஆகாம இருக்கு? ஆஹா, இது மாதிரிதான் யாரோ பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் வத்தி வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்களுக்கும் கல்யாணம் ஆகுது, என் பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆயிடும். ஒரு நம்பிக்கைதான். இப்ப உங்களுக்கே ஆகலையா? ஏமாமா, உங்க பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லையே. நீங்கெல்லாம் பார்க்க கூடாதுதான் ஊர்ல ஒளிச்சு வச்சிருக்க 2 பேரையும். 2 பேரா? ஆமா, ரெட்ட. ஒத்திய பார்த்தா இன்னொத்திய பார்க்க வேண்டாம், அவ்வளவு உருவ ஒத்துமை 2 பேருக்குள்ள. என்ன வரதா? என்ன அடிக்கடி விஷயம்? ஒண்ணுமில்ல, இந்த ஹார்லிக்ஸ் விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். வாங்கி தரையா? ராஜலட்சுமி, போன காரியம் சக்சஸ் டி. ரஜா குட்டி, உன் போட்டோவை பார்த்தே பையன் அசந்துட்டாண்டி. போட்டோவை பார்த்தேவா? பொண்ணு லட்சணமா இருக்கலையா? வர்ற வாரம் ஃபார்மலா பொண்ணை பார்க்க போறா. அன்னைக்கே நிச்சயதார்த்தம். அன்னைக்கே? என்ன ஏதோ புசுங்கின வாசனை வருது? ஏதோ பத்தின் எரியறது. வயறு புது பனியன் பொசுங்கிட போறதுப்பா. போட்டோவை பார்த்தேவா? ஆமா, அன்னைக்கேவா? நான் ஒரு போட்டோவை பார்த்தேவா? அன்னைக்கேவா? அடியே, முதல்ல 1/2 கிலோ மிளகா எடுத்து குழந்தைக்கு திசை சுத்தி போடுறே. நீங்க ஆன பின்னால குறி சொல்ற வந்தாக அம்மன் கோயில் பக்கத்து வீட்டுல இருந்தா மாப்பிள. இப்ப அதுக்கு என்னமா? ஆமை வீடு கூட அம்மன் கோயில் பக்கத்துல தானே இருக்கு. அங்க அக்கா கூட என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப எங்க வீட்டுக்கு வர போறேன்னு கேட்பாங்க. அப்பா, ஆமை வீட்டுல என்ன சொன்னாங்க? இந்த பாயாசத்தை கொண்டு போய் நாய்க்கு ஊத்து, அதுக்காவது நன்றி இருக்கு. மாணிக்கத்துக்கு வேற பொண்ண நான் பார்க்கணுமா? அப்பா, அழக இல்லையாமா? ஏன்பா, நம்ம கிட்ட அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறாங்களா? இல்லம்மா. ஏன்பா, மாமேளுக்கு நான் படிக்கலைங்கிறாங்களா? அதுவும் இல்ல புள்ள. பின்ன இதுக்கு தான் புள்ள. நான் நினைச்சதான் செய்வேன். ஊர்ல ஒரு பய எதுவும் சொல்ல மாட்டானுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் மத்தவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன பாக்கையில பிடிக்குதுன்னு சொல்லுதானுங்க. எல்லாருமே தாளம் போடுறாங்கன்னா அது உங்க மேல உள்ள பயத்துல. நான் அவங்களுக்கு தாளம் போடுறது நமக்குள்ள பந்தத்துல. உனக்கு பிடிக்காம நான் எந்த காரியம் பண்ணிருக்கேன்? பங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டீங்களே. கல்லுப்பட்டி மிராசு தம் பொண்ண தம்பிக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மங்களம் உங்க அக்கா மக. ஏனோ என்னத்தோட தானே சேரணும். இல்ல, பணம் பணத்தோட தான் சேரணும். என்ன என்ன? அவ நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடோடும் வந்துட்டா. வரதட்சணைக்கு வேண்டிய பணம் வேணுமே, ஏற்பாடு பண்ணிட்டேல. என்னன்னா இன்னி செலவெல்லாம் போக கையில இதாண்டி மிச்சம். என்ன சொல்றேன்? கவலைப்படாதே, நிச்சயதார்த்தம் நடக்கும். எப்படி நடக்கிறேன்னு வந்து பாரு. வா, பொண்ணு வந்து சேவிக்க சொல்லுங்க. ராஜா, மச்சலா வச்சிருவாடே.
இகதாட்சமுதாரிகா அவிதிஷ்டமிருஜம் ஜதः அதரே சந்தசத்ரவः இந்திரவித்ரஹாதிஷ்டா சுபஹோர்த்தோஸ்தோசப்ரதிஷ்டிதமஸ்த. நிச்சயதார்த்த புடவையை தட்டுல வாங்கி வைங்கோ. ஏன்பா புடவை பிரிச்சு வச்சிருக்க? 1500 ரூபாய் புடவைன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? அவ தரப்போறது ரூபா 10,000 ஆச்சே. 2000 ரூபாய்க்கு புடவைனா நீயே கட்டி விட்டுருவியா? புடவை எடுத்த பெண்ணிட்ட கொடுங்க. நீங்க வரதட்சணை தேட்ட கொடுங்க. வரதட்சணை தட்டி வைங்க. அவசரமா சொல்லிக்கிறேன். ஐச்சியை காணமே. அடே ஐடியா, வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லேட்டா வந்துட்டேனோ? கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கேன். நல்லா அப்படி முன்னால உட்காருங்க. மாப்பிள, ஐஜி வந்திருக்கார். அவர் முன்னால வரதட்சணை வாங்கினா பிரச்சனை இல்லை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? வாங்கினா கல்யாணம் லாக்கப்ல நடக்கும். தேவையா? வேண்டாம். அப்பா சொல்லுங்க. அப்பா, ஐஜி வந்திருக்கார். என்ன வரதட்சணை வாங்கினா உள்ள தள்ளிடுவாங்களாம். ஒண்ணுதானே? இல்ல, இப்பெல்லாம் அப்பனையும் சேர்த்து உள்ள தள்ளுறாங்களாம். பேசாம கொடுக்கறத வாங்கிக்கோ. சரி. தட்டை மாத்திக்கோங்க. ஆஹா, பேஷ கொடுங்க. நாங்க சம்பந்தி. சம்பந்தியோ? ஆமா, நமஸ்காரம். வந்து வந்து என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நமக்குள்ள 9999 விஷயங்கள் பாக்கி இருக்கே. சரி சரி சரி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சே. ராஜலட்சுமி, இலைய போடுறே, சாப்பிட போலாமா? ஐஜி வாடா. நானும் ஐஜி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா, ஐஜி ஒரு சமையல ஒரு புடி பிடிக்கிறான். என்ன நானும் கேட்கணும் தான் இருந்தேன். அவர் என்ன போலீஸ் ஐஜியா? அவன் என் ஃப்ரெண்டுடி. ஐங்கிறது அவன் இனிஷியல், கோவிந்தராஜன்கிறது அவன் பேரு. நான் சுருக்கி ஐஜி ஐஜின்னு கூப்பிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க கொடுத்த நாத்தாச்சுங்களே, பொண்ணா விளைஞ்சிருக்கு அண்ணாச்சி, பொண்ணா விளைஞ்சிருக்கு. இத முத்தலனுக்காக வச்சிருந்த நாத்துவ அவங்க திடீர்னு வேண்டான்ட்டாக. நானும் ஆத்திரப்பட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தா காஞ்சியில போயிருக்கோம். அதுக்காக நான் ஒண்ணு அசந்துடலையே. வீம்புக்காக உன் நிலத்துல கொண்டு வந்து நட்டேன். எவ்வளவு அமோகமா விளைஞ்சிருக்கு பாத்தியா? இதோட அருமை அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு மங்க இங்க வாமுல. செல்லமா வளர்த்துட்டேன், நானும் செல்லமா தான் வளர்த்துட்டேன். அவங்களையா? அல்ல, பையனை. 2 பேரையுமே செல்லமா தான் வளர்த்துருக்காங்க. கும்பிட்டுக்கம்மா. குழந்தைய உள்ள போக சொல்லாங்களா? சரிம்மா, நீ உள்ள போ. வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தேதியை குறிச்சுக்குவோம். ஆனா ஒண்ணு, 40,000 ரூபாய் ரொக்கம், 10 பவுன் சங்கிலி, கல்யாண செலவு இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் பரிசம். இல்லையா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சாதி சனங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டா என்னால மீற முடியாது. அப்போ கல்யாணம்
நான் நம்பி வந்திருக்கேன். அடடடடடடடடே. வாங்க 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 உட்காருங்க. அடியே ராஜலட்சுமி, யாரு வந்திருக்கா பாருங்க. ராஜலட்சுமி, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஆமா, நீங்க இப்படி கல்யாண தேதியை தள்ளி போட்டா மாப்பிள்ளை வரத்தான் வருவார். நீ போய் காஃபி எடுத்துன்னு போ. இந்தாங்கோ.